ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் அண்ணியோட தாலி பிரித்து கோத்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் நம்ம இந்த இயரோட லாஸ்ட் லாங் வீடியோவாக இருக்க போகுது. இந்த இயரில் எடுத்த எல்லா வீடியோஸுமே நான் ஷேர் பண்ணிடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபைனலி நான் வந்துட்டு அதை பண்ணியாச்சு. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஊர் கரூரில் வந்துட்டு இதை எண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த இயர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்பயும் விட இந்த இயர் வந்துட்டு எனக்கு நிறைய க்ரோத் கிடச்சிது. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பர் இயராக இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் ரொம்ப நல்லா இருக்கணும் எனக்கும் உங்களுக்கும் நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டு வீட்லேயே பிளான் பண்ணியிருந்தோம். அண்ணியோட வீட்டில் இருந்தெல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு முன்னாடி நாளே அங்கே போயிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணாக்கு அன்றைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் 6 monthsல கொஞ்சம் எல்லோரும் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால பெருசாக சீக்கிரமாக பண்ண முடியல. வெட்டிங் முடிஞ்ச ஒரு 3 daysலேயே பண்ணியிருக்கணும். பட் வந்துட்டு அவங்க தேனிக்கு ரிசப்ஷன் போயிட்டனால எங்களால் இடையில எந்த ஒரு பீரியடும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போட்டோம்னா அது கடைசியில் போயிட்டே இருக்கும். ஸோ 5th month அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இடையில அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் அன்னிக்கும் அண்ணனுக்கும் விஷ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோட சாரீக்குமே ரொம்ப நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. இந்த சாரீ நான் வந்துட்டு என்னோட பேஜில் லான்ச் பண்ணது தான். பட் சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஆரஞ்சு இல்லாமல் மற்ற 2 கலர்ஸ் நான் லான்ச் பண்ணேன். இது ஒன்று வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவராக வாங்கி கொடுத்தது. நான் எப்பயும் வாங்குற மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதில் வந்துட்டு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருந்ததுனால நான் அதை வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு அது கொண்டு வந்திருந்திருப்பேன். அந்த சாரீ பர்டிகுலர் சாரீ வந்துட்டு திரும்ப நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு வந்துட்டு அது திரும்ப கொண்டு வர முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். பட் இப்போ இந்த ஆரஞ்சு ப்ரௌன் கலர்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நான் பொங்கலுக்கு உங்களுக்கு கொண்டு வரேன். அண்ட் அந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். ரொம்ப வியர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. லுக்குமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்ல சாரீ தான் அது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, தாலி கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மஞ்சள் கயிற்றுல வந்துட்டு தாலியாக போட்டு விட்டுட்டாங்க. மஞ்சள் கயிற்றுல மஞ்சளை தாலியாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தாலியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற முன்னாடி போட்ட மஞ்சள் கயிறெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக கோர்த்து போட்டு விட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் ரொம்ப புதுசு. அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியாது. அவன் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே இருந்ததுனால வீட்டில் நடக்கிற ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன் கூட அவன் வந்ததில்லை. ஸோ அவனுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு சிம்பிளாக பூஜை எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் தடுமாறினாரு. பட் இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டாரு. எல்லாரும் சொல்லி கொடுத்து. அண்ட் அந்த தாலியில் கோர்க்க வேண்டியது எல்லாமே அம்மாவும் அத்தையும் சேர்ந்து கோர்த்து விட்டுட்டாங்க. அதுன்னு பார்த்தீங்களா, ஜாலியாக ஏதோ படம் பார்க்குற மாதிரி ரங்கநாதராட்ட படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் என்னோட மேரேஜோட தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வீடியோவும் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு டேரக்ட் தாலி செயின் போடும்போதே வெள்ளி கம்பி வச்சு கோர்த்து போட்டு விட்டுட்டாங்க. அதனால என்னால் ரிமூவ்லாம் பண்ண முடியாது. அந்த மஞ்சள் கயிறுலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எனக்கு எதுவுமே நடக்கல. அதனால தான் வீடியோ இல்லை. அண்ட் மேரேஜ் வீடியோவுமே இன்னுமே நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டு இருந்தே வாங்கலை. அதனால மேரேஜ் வீடியோ வரது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இன்னும் ஆல்பமே போடலை. கல்யாணமாகி எங்களுக்கு 6 வருஷம் ஆச்சு. இது மாதிரி நிறைய வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, எங்களுக்கு அதை உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணி ஆல்பம் போடுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நாங்கள் ஆல்பம் போட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறோம். பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். செயினில் வந்துட்டு அதெல்லாம் நல்லா கோர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா பிரஸ்னாக்கு தாய் மாமா போட்டு விட்டாங்க. அன்னிக்கு நான் போட்டு விட்டேன் மாலை. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த தாலி வந்துட்டு அன்னிக்கு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டு அதுக்கு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு மற்றவங்களும் அவங்களுக்கெல்லாம் நலுங்க வச்சு ஃபங்க்ஷனை முடித்தோம். கையில வைக்கணும் பிரச்சனை. இப்படி வை. 3 தடவை வை. கையை பிடிச்சுக்கடா பாப்பு. கையை நெத்தியில சந்தனம் வச்சு அற்புதமான ஆங்கிள்.
ஒரு பொட்டு வைக்கிறதுக்கே எவ்வளோ தடுமாறுறான் பார்த்தீங்களா. ஸோ அவனை அப்படியே கலாய்ச்சிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறமா நான் அன்றைக்கி வந்துட்டு ஒரு டைரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வாங்கி கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு நலுங்கு வச்சு விட்டாங்க. அண்ட் எங்களோட கோல் வந்துட்டு பெரியவங்களாம் வச்சு முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா ஃபுல்லாக எங்கள் அண்ணனுக்கு வச்சு பரவி விட்டுறணும். அதுதான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மொத்தமா நீட்டா தொடச்சு சிவனாட்டம் நல்லா வைங்கம்மா. இப்ப அது ஃபுல்லா அழுக்கா இருக்கு. அழுக்கலாம் இல்ல, அது தொடச்சதுதான். மேல போட்டா நல்லா அழுக்கு. நான் என் கையை பாரு, நான் எப்போ போய் குளிச்சு எதுக்கு குளிக்கிறா? அப்படியே தான் இருக்கணும். டேய் மாமா ஏத்தலாம் பேசக்கூடாதா கிருஷ்ணா. மாமா என்ன பண்ணாலும் சரிங்க மாமா ஓகே மாமான்றணும். வீடியோ ஓடிச்சுடா. நல்லா இருக்குப்பா. நிறைய இருக்கு. ஓகே நீ கடிச்சு மாமா சொன்னா தட்டக்கூடாதுடா. இதெல்லாம் மரப்பா. அவர் வரிசை அப்படியே சாப்பிடுறான். பாருங்க, எல்லாத்து வீட்லேயும் பாலும் பழம் தானே கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக நம்ம டைரி மில்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டைரி மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எங்கள் அண்ணன் தாங்குவான். அண்ட் அந்த டார்ச்சர் அப்படியே எங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்காம விட மாட்டார். ஸோ வந்துட்டு அவரோட டேர்ன் கிடைக்கும்போது அவர் வச்சு செஞ்சிருவார். எங்களோட டேர்ன் கிடைக்கும்போது நாங்கள் அவனை வச்சு செய்கிறதுல எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ். அண்ட் எங்கள் வீட்டில் ஒரு ரூல் இருக்குது. எதெல்லாம் ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட உட்கார வச்சு நலுங்கு வச்சு விட்ருவோம். அதனால் எங்கள் வீட்டில் இது கல்யாணமான புதுசில் ஒரு 1 இயருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடியது தான். அதனால் பழகிப்பான். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இது 3rd ரவுண்ட் வந்திருக்காரு. ஸோ ஃபைனல் டச்சா இன்னும் நல்லா அப்பி விடணும்னு நினைச்சாங்க. பட் விடலை எங்க அண்ணன். அஜய் மாமா அவன் அப்படிதான் சொல்லுவான். நீங்க பண்ணுங்க. டக்குனு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. அப்படியே படுக்க போட்டு உங்க மேல நான் போறேன். பாத்துட்டு வந்தோம்னா அரே ஸ்ரீ தூக்கி சொறிற ரெண்டு பேத்தையும் அந்த பக்கம். அவனை விட்டுறீங்க. அவனுக்கு அப்ப நீ வச்சியா? வச்சு விடு போ. என்னடா சாரி குங்குமம் எடுத்து வைங்க. எல்லாரும் அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவனை வந்துட்டு அழகாக பண்ணி விட்டுட்டு திருஷ்டியுமே சுற்றி வச்சாச்சு. எனக்குமே என்னோட வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி நலுங்கு வைக்கும்போது கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா பிம்பிள் வந்துடும். பட் இப்போ எனக்கு நினச்சி பார்த்தேன்னா அதெல்லாம் தான் எங்களுக்கு மெமரிஸ், அதெல்லாம் தான் எங்களுக்கு ஃபன். அந்த வீடியோஸ்லாம் தான் திரும்ப எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஃபன் வந்துட்டு இப்போ கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும். நான் வேறு சாரியில் ரொம்ப அடக்குடக்கமாக
இருந்தேன்னா அதனால என்னை வளைச்சு முடிகிற இடத்துல எல்லாம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே வச்சு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக கப்புளாக எல்லாரும் பேராக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பூஸ்ட் விளையாடலாம்னு பிளான் பண்ணி பூஸ்ட் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு கிடைக்காது கொடுத்துட்டீங்க. டேய் மாமா மதிக்கிறா யாராவது நாலு வச்சிருக்கீங்க மாமா. ஏய் 2 தான்டா இருக்கு. டைம் இப்படி பார்க்கணும். ரெண்டாவது சீட்ல மூணாவது அடி அடிப்பொலி செகண்ட் நேம் ஒண்ணா இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் வேறயா இருக்கு, என்ன பண்றது? அப்போ உங்ககிட்ட அமௌண்ட் சேர்ந்து இல்ல குருன்னு போட்டு 2 பேர் அப்படியா 2 பேர் எழுதி அப்படியா சரி எப்ப சேரும் கீழ இருக்க பேர்லாம் கிடையாது. டிரான்ஸ்பரண்டா ஆமா தனுஷ்ல ஏதோ தெரியுது மாமா. பின்னாடி தெரியுது டிரான்ஸ்பரண்ட் கேட்கறானே. ஓ போன்ல பாத்தேன். பூஜா பாத்தேன். தங்க வந்தா தங்க. அடே சிக்னல் குடுத்து அடிச்சா போறா. அது இங்க வா. இந்த கண டிக்கெட் கவுண்டர் மாதிரி வச்சிருக்கீங்க. சீட் விஜய் குருனே என்னடா இது? சொன்னதுதான். இந்த தடவை எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கம்மியான கேம்ஸ் தான் விளையாட முடிஞ்சுது. அண்ட் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போச்சா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இவங்க 4 பேர் வந்துட்டு பேலன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. முடிச்சவங்களாம் இன்னும் ப்ராப்பராக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாவம் எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ்லாம் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப பண்ண அவ்வளோ கீழே குளிக்க என்னடா நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா கொஞ்சம் கூட அசராம இவங்களே விளையாண்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விளையாடுறோம். அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏமாத்த பார்க்கறான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ஏமாத்த பார்க்கறான், கண்டென்ட் எடுக்கறான். நீ அன்பான தம்பி ஆவிங்களா? 2 ஐஸ்கிரீம், 2 ஜிலேபி, அப்புறம் இது அது என்ன? இது கொடுத்தாங்களே. பாயாசம். பாயாசம் 2 கப்பு, சுகர் கட்டு, ரவுண்ட் பல்கோ, கருப்பு பல்கோ. எல்லாத்துலயும் ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடுறேன். அடுத்தடுத்த ஜெனரேஷன், உங்களுக்கு அப்புறம் அவன், அவனுக்கு அப்புறம் அவன், அவனுக்கு அப்புறம் அவன். தப்பு என்ன? ஒரு பிரச்சனை தான். இந்த எம்எல்ஏ கிட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனை. எங்க ஏவகனைய கூப்பிட்டோன்னு வச்சு யாரு ஏவகனை? அவன் அடிச்சானா நீ அவன் ஐடி போயிடுவ. அந்த மாதிரி உள்ள அடி.
ஏய் வாங்கடா அடி வாங்கடா அவன் அடி முடியா வரடா அங்கே ரெடி மாமா போலியா இல்ல ஆடி வாங்க நான் தூக்கி போறேன் அவன் ஐடி கறா ஐயோ அடி வாங்க அடிப்பேன் ஓகேயா நீங்க அடி வாங்கிட்டு பால் எடுத்து வந்து என்கிட்ட கொடுங்க அடி எங்க அடி நிக்கிற பால் போடு அவன் அடிங்க ஓடியே போய்ட்டான் அப்பாக்கு ஷாட் டேட்டா 1 2 3 இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்குமா ஒரு பையன் கிடைக்குமா 1 2 3 அதுக்கு கரெக்ட்டா தேங்க்ஸ் பாடி ஏறு போல இருக்கு பால் இல்லடா பிரச்சனை போடலாம் மண்டலே போடலாம் டேய் வீடியோ அது பார்க்குறேன் இருக்கு எடுத்தேன் ஸோ இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் போச்சு உங்களுக்கு நிறையா ரியல் ஆடியோ கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு நான் பேசிகிட்டே இருந்தேன் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கசின் மீட்டப் வச்சுட்டு அப்புறம் சீக்கிரமாக கிளம்பி போகிறதெல்லாம் பட் என்ன பண்ணுறது ஆளுக்கு ஒரு ஊரில் இருக்கிறோம் எங்களோட ஃப்யூச்சர் ட்ரீமே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரே ஊரில் இருக்கிறது தான் பார்க்கலாம் எல்லோரும் அப்படி தான் நடப்போம் பட் நடக்குமான்னு தெரில ஸோ இந்த இயரோட கடைசி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட் இயர் ஒரு புது ட்ரிப் vlogோட உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பாய்